வந்திருக்கப்பா கோயம்புத்தூர் ஐயா என் இடத்த வித்து தாங்கன்னு கேட்டு வந்தது. பொறுமை வேண்டும் மகனே. முதல் உத்தரவு 3 தர காலம் இருந்துக்காப்பா. வரலாம் கண்ணாடியை கடத்திக்கலாம். கட்டுமனைக்கு போனேன். உன் எல்லைக்குள்ளே போகும்பொழுது கற்பராயன் வந்தார். இருக்காரா? ஏற்கனவே ஒரு இடத்த நான் உனக்கு வெற்றியாக்கி தந்துட்டேன். இன்னும் ஒரு இடத்துல ஓயாமல் குழப்பமும் மன நிம்மதி குறைவும் இருக்குது. அதையும் கொடுத்துட்டா என் லட்சியம் நிறைவேறிடும். அதனால் உன் துணையால் அது நடக்கணும் ஐயா. எனக்கு எப்போ முடிச்சு தருவோன்னு கட்டணிட்டாக காக்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வாப்பா. தை 30க்குள்ளே அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்துருப்பா. ஜெயித்து வா. நீ நினைக்கிற விலையில் 92% உனக்கு கிடைக்கும். நான் வாங்கி தரேன். நான் பூவை தந்துருக்கேன் பாரு. வீட்டில் கொண்டு போய் வெற்றி அடைஞ்சிக்க. போயிட்டோம். சாப்பிடாமல் போகக்கூடாது, விட மாட்டேன். புரிஞ்சுக்கா. என் புத்தி தெரியுங்களா உனக்கு? என் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டது யார்? வா என் செல்லக்குட்டி. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கேட்டுக்கிறோம் பொறுமா. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாடா? வேற பொம்பளை பிள்ளை யாரு? பொண்ணுக்கு யாரும் கேட்டு வந்தீங்களா? கோயம்புத்தூரா இருக்கணும். எங்கேயும் இருந்து வந்துடக்கூடாது. வந்திருக்கீங்களா? அவர் அது விஷயமா கேட்க வரலையா? கால் வந்துட்டு வரலாம். இன்னும் இந்த ஆளுக்கு விவரம் தெரியாதா? சரி சரி பரவாயில்ல. தெரியலன்னா நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம். என்னென்ன இன்னும் 2 தரம் கால் வந்துட்டாப்பா. உன் பையனுடைய படிப்புக்கு வேலை கிடைச்சாச்சாடா? தமிழ் புரியுமா? புரியும். வேலை கிடைச்சாச்சா? வேலை இருக்குது. இப்போ இருக்கிறது அவன் திருப்தியாக இருக்கானா? திருப்தியே இல்லை. வேறு வேலைக்கு பயோடேட்டா தயார் பண்ணியிருக்கானே, அதான் கேட்டேன். அதை வாங்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்குள்பட மங்களகரமான காரியத்தை நிறைவேற்றதுக்கு வழிவகுத்து தரேன். கால் வந்துட்டு வா. நீங்களாம் யார்? சகோதரி. சரிம்மா சரி. வெற்றியாக்கி தரேன். வா பக்கத்தில். இந்தா செல்வாக்காரு முடிச்சு தரேன். 3:30க்கு என்னை பார்த்து போகிறேன். வா பக்கத்தில் வா. லேட்டாகாமல் வா செல்லக்குட்டி. இந்தாம்மா இந்தாம்மா. புண்ணியமாருமா போமா. கர்மசாமிக்கு கர்மசாமி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? யாருப்பா? நீதிமன்றத்தில் வழக்கு. என்னப்பா வழக்கு? இட பிரச்சனை. கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை. வரலாம். நல்ல காலில் விடலாக்க நீட்டி நிமிந்து விடுதான். மனத்தை அங்கே கொடுக்குறோங்கிறது தெரியல. இன்னும் என்னடா புள்ள நீ? அவன் 3 தரம் காலில் விடணும்னு விதி இருக்குது. புரிஞ்சுக்கிறது? அதுதான். வரலாம். இப்போ உன் கட்டுமனைக்கு போனேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உறவினர்கள் பகையாகி வேதனையை கொண்டார்கள். அதில் அவசியமில்லாமல் உன் மேலே வழக்கு கேஸ் வரக்கூடிய நிலைமையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸை உனக்கு வராமல் திருப்பணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பக்கத்தில் நீதியை வாங்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? தை மாதம் புதுசு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுக்கா. பணம் வந்துட்டேன். நல்லா இருப்போம்.
கர்மதாமிக்கு நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தொழில் ஸ்தாபனத்தில் மன வருத்தமும் நஷ்டமும் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்திருக்கான். என்னடா தொழில் பார்க்க? ரியல் எஸ்டேட். கால் வந்துட்டுவான். ஆஃபீஸ் வச்சுருக்கியா? கால் வந்துட்டுவான். எனக்கு வாய அதுக்கிறேன் சத்தமாக சொல்லும் பார்ப்போம். ஒரு ஆம்பளைங்க வரலாம்ப்பா. ஒரு பத்திரம் வில்லங்க ஒரு பத்திரத்தில் லாக் ஆகிருக்கு. சரி சார். புரியுதா புரியலையா? ஆமாம். இப்போ 1.5 வருஷமாக நிறைய பணங்களை மண்ணில் போட்டுட்டு அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ண முடியாத மனவேதனையும் உள்ளே இருக்கவங்க உனக்கு தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கி சில தவறுகளை பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ போட்ட பணத்தையும் எடுக்கணும், இந்த தொழிலை நல்லாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? கடன் நிறைய இருக்கு சாமி. தீர்த்து தரேன். சம்சாரத்துக்கு உடம்பு ரொம்ப இதுக்காக இருக்கு. பக்கத்தில் வாமா வாமா. பையனுக்கு ஒரு தொழில் அனுப்பிச்சு. பையனை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு. காலை பிடிச்சிக்கா மகளே, ஒரு விரலை மட்டும் பிடி. என் பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வா. நல்லா கண்ணை முடிக்கா. இனிமேல் எந்த நோயும் வராது. சந்தோஷமாக இருக்கும். கடன் தீர்ந்தாச்சுப்பா. மகிழ்ச்சி அடைவாய். 2 இடம் விற்று தரேன். வெற்றி அடைஞ்சு வா, புண்ணியமாகி வா. கர்மதாமிக்கு கர்மதாமி எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது, அதை தீர்க்கணும்னு கேட்டு ஒருத்தன் வந்திருக்கான். என்னடா கடன் உனக்கு? கால் வந்துட்டு வா. வா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இல்லற வாழ்க்கையிலும் தேவையில்லாத குழப்பங்களும் மனவேதனையும் நடக்கும். பெற்றோரில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் மனவேதனையும் தன்மையும் நடக்கும். இப்போ ஏற்கனவே 3 ஆண்டு காலங்கள் பார்க்குற தொழிலில் கஷ்டமும். என்னையா 2 பேங்கில் இருந்து நோட்டீஸ் இருக்கா? என்ன விஷயம்? 2 பேங்கில் இருந்து தொட வச்சுருக்கேன். 2 பேங்கில் உள்ளவங்க மட்டும் இப்போ நெருக்கிக்கிட்டு இருக்காங்கடா. கால் வந்துட்டு வா. பிடிக்கலாமா? இவன் பொல்லாத பேரா? இன்னொரு பேக்கெட் ஐயப்ப வைக்கலாம்னு முடிவு எடுத்துருக்கியான். ஆமாம். அதை டேக் ஓவர் பண்ணதுக்கு இன்னொரு பேக் உனக்கு கட் பண்ணி தந்தால் போதுமா? பண்ணி தரேன். போ. கடத்தை அடைச்சிட்டு வா. தந்துட்டேன். நல்லா இருக்கு. போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அறந்தாங்கி. அடுத்து கூப்பிடுறேன். கோயம்புத்தூர் அறந்தாங்கி போய் தின்னு. அறந்தாங்கியா? பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வரலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இன்னொரு தரம். உங்கள் அம்மா அப்பா எங்கடா இருக்காங்க? எங்கள் அம்மா அப்பா எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சவங்களாடா உங்கள் அப்பாவும் அம்மாவும். கால் வந்துட்டு வா. எனக்கு வீட்டு பிரச்சனை பெரும் தலைவலி. வீட்டுக்கு போக நிம்மதியே. உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போனேன். ஒரு பக்கத்தில் இடம் விட்டு இடம் மாறணுங்கிற ஒரு செய்தி கிரகத்தில் இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே நோயாலையும் வாக்குவாதத்தாலையும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உனக்கு தெரியாமலே கடன்பட்டு நிறைய பணங்கள் லாஸ் ஆகி இப்போ வண்டி ஓட்ட வண்டியாக இருக்குது. கால் வந்துட்டு வா. அறந்தாங்கியா? புழுடிய உனக்கு அறந்தாங்கி யார்கிட்ட சொல்லுத? மறந்தாங்கியா? இந்தாப்பா, அமைதியும் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எனக்கு பிடிக்கும். அந்த வழக்கை முடிச்சு தரேன். இந்தா வெற்றியாக்குதேன். ஜெயிச்சு தரேன். 3 முறை என்னை பார்க்க வந்துரு. ஜெயிச்சுடுவோம். அதே அறந்தாங்கி எல்லை வரலாம். யாரெல்லாம் வந்திய? இது யாரு? தம்பி. உன் கூட பிறந்த தம்பியா? உட்கார். கால் வந்துட்டோம்.
வரலாம் வா, நேராவது. ஒரு வருஷம் தொழிலை பற்றி மன வருத்தமும் நஷ்டமும் நடக்கும். சொத்துக்கள் சம்மந்தமாக வில்லங்கமும் வேதனையும் வீட்டுக்குள்ளே மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கும். உண்மையா? இப்போ குடும்பத்தில் பிரிவான மனநிலைகளும் குழப்பங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை சேருமா சேராதாங்கிற சந்தேகத்துக்குரிய வேதனை ஒவ்வொரு கோயிலையும் கண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வரலாம்டா. வேறு என்னப்பா வேணும்? நல்லா வேலைக்கு நல்ல 3 மாதத்தில் உனக்கு உயர்ந்த தொழில் கிடைக்கும். சொன்னதெல்லாம் நடத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன். பணத்தை அவுத்தாச்சு குடி. நல்லா போய்ட்டோம். கர்மசாமிக்கு புதுக்கோட்டை 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 திருமண விஷயமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா திருமணம்? உனக்கு? கால் வந்துட்டா நெல். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். என்ன உட்காரலாம். ஒன் சைடு அடிவயிறு வலி, ஒன் சைடு இடுப்பு பக்கத்தில் வலி. இந்த வேதனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் அறிகுறிகளாக தோன்றிக்கிட்டு இருக்கும். இருக்கா? இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்கள் சாமி சனி பகவானுடைய கிரகசாரத்தினால வீட்டுக்குள்ளே மன உளைச்சலும் தூக்கமின்மையும் நோயால வேதனையும் நடக்கும். ஒரே ஒரு சின்ன சந்தேகம், நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற தடைகளுக்கு யாரோ எதுவும் மாந்திரிகத்தால் செய்திருப்பாங்க, அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினச்சி 2 இடங்களை போய் நீங்கள் நோக்கி பார்த்து தெளிவடைஞ்சிங்க. ஆனால் உங்களுக்கு விடை கிடைக்கல, அதுக்கு வெற்றியும் கிடைக்கல. நீங்கள் இங்கே உட்கார்ந்த உடனே என் தங்கை காளியும் ஏன் நானும் கருப்பசாமியுமே முன்னால் வந்து நிற்கிறோம். கால் நின்றுவாங்க. அப்படியா? உன் பையனுடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் குழப்பமான மனநிலைகளை அடைந்து சில பேர்களால் பாதிக்கப்பட்டு மனவர்த்தம் அடைஞ்சான். ஆனால் இப்போ தெளிந்த பிள்ளையாக ஆக்கி அவனுக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. பங்குனி உத்தரத்துக்கு பிறகு கல்யாண வாழ்க்கையும் நடக்கும். அதே மாதிரி ஜனவரியிலேருந்து 7வது மாதத்துக்கு பிறகு வேலை வாய்ப்பு சம்மந்தமான நல்ல செய்தி வரும். ஜெயிச்சுட்டார், நல்ல செய்தி வரும்ட்ட செய்தி வரும். இந்தா புண்ணியம் அடைவாய், வெற்றி அடைவாய். மாத சம்பளம் அறக்கட்டளை தர்மத்துக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அதே மாதிரி சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? என்னப்பா சொத்து? என்ன விஷயம்? யார் இவரு? கால் வந்துட்டோம். உட்காரலாமே. முத்துக்கருப்பா, உங்கள் எல்லையில் முத்துக்கருப்பம்னு ஒரு சாமி வராது, எங்கே இருக்காரு? கண்ணை மூடு, கரெக்டாக சொல்லுதேன், நீ ஒத்துக்கிடுவ. உங்கள் சொத்து இருக்கக்கூடிய எல்லையில் மெயின் ரோட்டை தாண்டி இடதுபுறத்தில் ஒரு கம்மா இருக்கும். அந்த கம்மா கரையில் இருக்கார் கருப்புசாமி, முத்துக்கருப்புசாமி. அதே மாதிரி உங்களுடைய எல்லைக்குள்ள மாரியம்மை, காளியம்மை போன்ற தெய்வங்கள் வெற்றிகரமான தெய்வமாக இருக்கும். இப்போ 3 ஆண்டு என்னையா நீங்கள் வாரீங்களே, யார் நீங்கள்? அப்படியா? ஐயனார் எங்கப்பா இருக்காரு? அதில் வீரனார் உண்டா? வீரனார் நொண்டி அடிச்சுக்கிட்டு வராரு.
வீரனார் வராரு. மதுரவீரனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? கோயிலில் இருக்கார். இருக்குது. அதான் வீர வீரம்னு சத்தம் விட்டுருக்கு, நொண்டி அடித்து வர்றாரு. ஒரு கால் மார்கால் மார்கை வாங்கின சாமி. புரிய மாட்டுக்கானே அவன். மார்கால் மார்கை வாங்கின சாமி கால் வந்துட்டுவாங்க. என்ன விஷயம் தெளிவாக இருக்குங்களா? தம்பி தம்பி மெல்ல விழுந்துருவா, ஒத்துன்னு விழுந்துடாத. வேற என்னப்பா வேணும் உனக்கு? கேஸ் ஜெயிச்சோம். கேஸ் இந்த சைக்காலஜிஸ்ட் பிரச்சனை 3 தடவை சாயந்தரம் பார்க்க. கொஞ்சம் நீ வாயை அடக்கு. உனக்கு என்ன வேணும்? கேஸ் நடக்குது, சொத்து சம்பந்தமான வழக்கு. அந்த வழக்கு உனக்கு வந்து பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு தான் வெற்றியாகும். வெற்றியாகி தரேன். சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல கண்ணை மூடு, நிதானமாக மூடி உட்காரு. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வர சொல்லுப்பா. பௌர்ணமிக்கு வரும்போது சரியாக்கி தரேன். பிப்ரவரி 20க்கு மேலே வழக்கில் வெற்றி அடைஞ்சி தரேன். நல்லா இருக்குப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன விஷயம்? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? வியாபார ஸ்தாபனம் யாருப்பா? டாக்குமெண்ட் சம்மந்தமாக என்னையா வாங்க. ஏன் வெளில வாரீங்க? என்ன வியாபாரம்? வாட்? எலக்ட்ரானிக். உட்காரலாம், உட்காந்து விட்டு வரலாமா? அப்படியா சாமி? அடையாளம் தான் அது, கேள்வி வேறு. ஓகே. வாப்பா. மனைவி மக்கள்லாம் எங்கடா இருக்காங்க? வீட்டில் என்ன வேணும் இப்போ உனக்கு? இல்லை, படிச்சுட்டு எங்கள் குடும்பத்தில் இது பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. என் பிள்ளைய ஜெயிக்கணும். பிள்ளைய ஜெயிக்கணும். கண்ண மூடு. உன் பிள்ளைய பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, பார்ப்போம். அம்மா நீங்கள் யார்? வெட்டி ஒன்று இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வெற்றியும் உத்தியோகமும் தந்தா போதுமாப்பா? கிடச்சாச்சு, நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. மனதை செம்மையாக்கு, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு. அப்படியா? ஆமாம், கேட்டு பார்ப்போம். புதுக்கோட்டை எல்லை தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்த வேதனை. யார்? என்னப்பா தொழில்? கரெக்டு. என்ன பண்ண? சரி, கால் வந்துட்டு வா. யார் இந்த குழந்தை? அது என்ன பேர்? சரி. என்ன மாதம் போவாங்க? கொண்டா. மார்ச் மாதம் உனக்கு சிங்கப்பூர் ஆர்டர் வந்துடும். பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்து வருவாய். அங்கே போய் நிறைய அதிர்ஷ்டங்களையும் தருவாய். உன் கடன்கள்லாம் தீர்ந்துடும். வந்து புதுமையாக ஒரு வீடு கட்டி தரேன். இந்தா, செல்வாக்காக இருப்பான், வெற்றி உண்டு. சென்று வரலாம். கர்மசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்ப்போம், என்னென்னு கேட்போம். அப்படியா? சரி சரி. வீடு சம்பந்தமான மன வருத்தம் யாருக்குப்பா? வீடு உங்களுக்கு என்ன? வீடு இல்லையா? அதில் என்ன வருத்தம்? அண்ணனுக்கு என்ன வருத்தம்? வீடு சம்பந்தமான விஷயமா? கால் வந்துட்டு வரலாம், வெயிட் பண்ணுங்க. ஏய் தம்பி, நல்ல காலில் விடலையே. இன்னொரு தரம். அம்மா என்ன செய்த? வா. உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்குப்பா.
ஆனால் 1.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜாதகத்தில் வீடு கட்டலாம்னு இடம் வந்தாச்சு. அந்த முயற்சியை செய்து உனக்கு வெற்றி ஆகலை. இப்போதைக்கு பணத்தால் தடை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு அது பக்கத்தில் போக முடியலை. அது ஏன் அப்படிங்கிற ஒரு உள்கேள்வி உள்ளத்தில் இருக்குது. காரணம் சொல்லலாம். இதுவரை உள்ள தடைகள்லாம் நீங்கியாச்சுப்பா. மாந்திரிகத்தால் யாரையும் ஒன்றும் செய்யலை. தேவையில்லாமல் வீண் குழப்பம் நமக்கு வேண்டாம். அப்படி யாரையும் கற்பனை செய்யவும் வேண்டாம். சரிண்ணா? வைகாசி மாதத்தில் வசந்த காலத்தில் அருமையாக வாஸ்துவை பார்த்து அடிக்கல் நாட்டுக்கா, அதுக்கு வேண்டிய பணம் கொண்டு வந்து தரேன். நிறைய உதவிகளால் அந்த வீடு உயரும். புண்ணியமடைவாயப்பா. அதே புதுக்கோட்டை எல்லை வீடு சொந்தமாக கேட்டு வந்தம்மாங்க. என்னப்பா உனக்கு வீடு? அது கேள்வி இல்லை, அது கேள்வி இல்லை. கர்மசாமிக்கு வீடு மனை சொந்தமாக டாக்குமெண்ட் யாராவது லாக்கில் வச்சுருக்கீங்களா? கேள்வி அதுதான். வாங்கண்ணே, உங்கள் டாக்குமெண்ட் எங்கண்ணே இருக்குது? காலில் விட்டுவாங்க. வீட்டில் நிம்மதி நினைத்தான் அது எல்லாருமே வீட்டில் தான் வாழுதோம், பப்ளிக்லேயே வாழுதோம். இல்லைல்ல, அது பொது கேள்வி அல்ல. இன்னொருத்தனை காலில் விட்டுவாங்க. ஐயா, ஓஹோ இருக்கா? நீ வந்த உடனே ஒரு பூவை எடுத்து என் கையில் வச்சு பார்த்தேன். அது ரொம்ப கசங்கிருக்கு. வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியமும் உள்ளமும் கொஞ்சம் பழுதடைந்திருக்குப்பா. ஒன்று. அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்வும் கிரகமும் கொஞ்சம் நல்லா இல்லாத சூழ்நிலையில் இப்போ 2.5 ஆண்டு காலங்கள் பணம் சேர முடியாதது, கடன்களால் தொல்லை, மன வருத்தங்கள், உறவினர்களால் பகைமை, இவை அனைத்துமே இருக்கும். ஆனால் இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது. யாரும் உனக்கு எதிரியாகவும் ஆக மாட்டாங்க. அந்த பேங்க் கடனை நிறைவேற்றதுக்கு உனக்கு தொழிலும் தாரேன், உயர்த்தியும் தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்தாவா, எல்லாம் புண்ணியமாக நடத்தி தாரேன். மகிழ்ச்சி அடைந்து என்னை பார்க்க வருவேன். பாப்பா, உன்னுடைய குலதெய்வம் வருது, சந்தோஷமாக ஏற்றுக்கான். ஒரு குறையும் வராது, உயர்ந்து கொண்டே இருப்பேன். நல்லா இருக்கும். மனப்பூர்வமாக வாழ்த்திக்காங்க. எஸ். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி வெளிநாட்டு கல்வியா இந்திய கல்வியை விரும்புதியாப்பா? உன் பிள்ளைக்கு இந்தியாவின் கல்வியா வெளிநாட்டின் கல்வியா? கால் விட்டு வரலாம். யாரா நீ? வெரி குட், தங்கமாக இருக்கிய, சந்தோஷமாக வந்து உட்காரலாம். ஒரு வண்டியை நம்ம கையிலேருந்து கொடுக்கறது நல்லதுன்னு முடிவுக்கு வந்திருக்கேன். எத்தனை வண்டி வச்சுருக்கீங்க? 4. என்ன வண்டியெல்லாம் வச்சுருக்கீங்க? டாடா ஏசி டிராக்டர், பொலிரோ கார் மேஜிக். பொலிரோ என்ன மாடல்? 2 வருஷம் ஆகுது. வருத்தப்பட மாட்டீங்க. ஒரு வண்டியை கொடுத்து வேறு புது வண்டி போடுங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. வண்டி வாகனம் உயிர் சம்மந்தமானது, உயிர் சம்மந்தமானது. ஒரு வண்டியினுடைய யோகம் சரியில்லை, அது பொலிரோன்னு சொல்லிடுது சாமி. நீ விருப்பப்படலாம், அது மேலே ஆசை வச்சுருக்கலாம், அது மேலே பற்று வச்சுருக்கலாம். எனக்கு அதை பற்றி கேள்வி இல்லை. அதை நீ கொடுத்துட்டு வேறு பொலிரோ வாங்கிக்க, அதை செய். கால் வந்துட்டுவாங்க. நாளை நடப்பது இன்று காப்போம். நாம் உண்மைகளை உணர்த்துவோம், உயர்த்துவோம், வாழ வைப்போம். இப்போ என்னப்பா மருத்துவ சீட், என்ன சீட்டு வேணும் உங்களுக்கு கல்வியில்? என்ன வேணும்? கண்ணை மூடு, அவனை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். மகா மகன் 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 மகள். அவள் பேர் என்ன? காளீஸ்வரி. ஒரு பேப்பர் இருக்காங்கப்பா, ஒரு பேப்பர். பாரு, என் பிள்ளை தருது பாரியா. கண்ண முடிக்காப்பா.
தம்பி, ஐஏஎஸ் கேடட்டில் மொத்தம் 4 போஸ்டிங் இருக்குது. உன் பிள்ளைய ஐஎஃப்எஸ் ஆக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் நீ இந்த உலகம் வைக்கிறதுக்கு ஐஏஎஸ் தான் இதுவரை புகழாக இருக்குது. அதுதான் வேணும் ஒரு பிடியாக பிடிக்க. உண்மையா? நான் அந்த பிள்ளையுடைய அறிவை போய் பார்த்தேன். அவள் படிப்பு அகடாமிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் மைண்டில் வந்து கரெக்டாக வந்து மெமரி பவர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. புரியுதா? அதனால் இந்த ஆண்டில் எழுதக்கூடியதில் நான் கூட இருந்து எழுதி அவளை ஐஏஎஸ் ஆக்கியிருந்தேன். இதுவரை 9 பேருக்கு ஐஏஎஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். 10ஆவதாக ஓம்பளைக்கும் வாங்கி கொடுத்தேன். இந்தா வெற்றி அடைவாய். என் பேத்தியா ஐஏஎஸ் தான். நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருப்பேன். சங்கல்பம். அவளுக்கு முதல் போஸ்டிங் ஹைதராபாத்தில் போடுவாங்க. கயிறில் எழுதி வச்சுக்கா, ஹைதராபாத்தில் போடுவாங்க. அடுத்து டெல்லியில் போடுவாங்க. 3ஆவதாக இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கே வந்துடுவான். அசத்துவான், கால் வந்துடுவான். வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு குழந்தையா? அருமை அருமை அருமை. அழகான மாலை, வண்ணமான மாலை. அப்பா, இந்த மாலை மிகவும் சக்தி உடையதுப்பா. உன் பிள்ளை ஐஏஎஸ். இந்தா, என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பேன். வெற்றி உண்டு. ஆனாலும் நீதிமன்றம் பக்கத்தில் போகணும்னு நிலம் சொத்து சம்மந்தமாக ஒரு சில செயல்பாடுகள் இருக்குது. அதுலேயும் உன்னை நான் ஜெயிக்க வச்சு சந்தோஷமாக்கிடுவேன். நல்லதா புண்ணியமடைவாய். அரி, இந்த வெற்றி மாலையை என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து விடு. இந்தா, நல்லா இல்லடா செல்லம், போய்ட்டு வா. குழந்தை கேட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வா. அம்மா பராசக்தி, நல்லா இருக்கியா? எதிர்குலத்தார் எதாமல் இன்னொரு கொஞ்சம். நீ யாருமா? மாமியார். உன் மகன் ஒய்ஃபு இது. தெரியாமல் வாய விட்டுருக்கூடாதுல்ல. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இப்படி ஒரு தேவாரம் இருக்குது தெரியுமா? அது இவளுக்கு தான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு. இதுவரை குழந்தை சில நாட்கள் தோன்றி மறைந்தது போல சில வேதனைகள்லாம் வந்திருக்கும். ஏன் நிலைக்கலை? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? எங்கள் குடும்பம் புண்ணியம் செய்யலையா? அண்ணே, வெற்றி மேலே வாங்கினது பெருசு இல்லை, வயிறார சாப்பிட்டு போனால் தான் பெருசு. சரி, புண்ணியம் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால் அப்படியா கேட்டாளா? எங்கேயோ ஒரு அம்மன் கோயிலில் போய் வராங்க சொல்லிட்டு வந்தியா? அம்மன் கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தியா? நான் அன்றைக்கா பாரு, ஒரு பெட்டி வச்சுருக்கா, சடை போட்டிருக்கா, வேப்பங்குளை வச்சுருக்கா, பெரம்பு வச்சுருக்கா, ஒரு சின்ன சட்டியில் திருச்சாம்பல் வச்சுருக்கா. அப்போ நீ தான் வந்து பிறப்பியா? கால் வந்துட்டு வா. ஓகே, கர்மசாமிக்கு வா மகளே. ஆடி திருவிழாவை ஒட்டி கற்பத்தில் குழந்தை ஜனனமாகும். மாரியம்மன் அப்படின்னு பேர் வைக்க புண்ணியம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. திருவாரூர் எல்லை, திருவாரூர். திருவாரூரடா, வா வா. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? அப்படியா? சரி, காரணம் வந்துட்டு வா. பூந்தோட்ட காவல்கார அறகுறையாக மனசில் விழுந்துட்டியடா. நல்லா விழுந்து கும்பிட்டு வாயண்டா. என்னடா பிள்ளை நீ எல்லாம்?
வா. உன் வீட்டு பக்கத்தில் போனேன். போகிற வழியில் வலது பக்கம் செடியும் கொடியுமா இருக்குது. அது அங்கே தள்ளி போனால் கொஞ்சம் பாம்புகள்லாம் வருது. அந்த முக்கில் போய் பார்த்தா ஒரு அம்மன் சிலையும் கோயிலுமா இருக்குது. ஒரு சின்ன பிள்ளையாரும் இருக்குது. கால் வந்துட்டு வா. சாமியை மாதிரி பிடிச்சிக்கிறா. அது என்னடா? என்னப்பா வேணும்? வேலை வேணுங்க. கண்ணை மூடு பார்ப்போம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல. என்ன படிச்சிருக்க? ஐடிஐ படிச்சிருக்கீங்க. பக்கத்தில் வா. நல்ல கண்ணை மூடு. அப்பா பகவானே, நீங்கள் வர்றதுக்கு காரணம் அப்படியா? சனி பகவானே, உங்கள்கிட்ட வர வாங்கி கொடுக்க. கால் வந்துட்டு வா மகனே. வா. 1.25 ஆண்டுகள் அங்கங்கே வேலை பார்த்து நிலையில்லாத நிலைமையை அடைந்து வேதனை அடைந்தாய். நிலையான ஒரு வேலை கிடைக்குமா அல்லது நானே ஒரு தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாமா? அதுக்கு கருப்புசாமி எனக்கு என்ன முடிவு சொல்லுது? அப்படி இல்லை, பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வழி இருக்கா? வழிவகுத்து வானத்தில் பறந்து வெளிநாட்டுக்கு போகலாமா? என் நிலைமை என்ன? விதி என்ன? முடிவு கிடைக்கணும். இப்படி இந்த பருவத்தில் நான் அலமோதத்துக்கு விரும்புகிறேன். அப்படி என்னை கேட்க வந்துட்டேன். கால் வந்துட்டேன். வீட்டுக்குள்ள போனாலே தூக்கம் வருதடா. உதவியாக இருக்குது வீடு. அதனால் வெளிநாட்டுக்கு இப்பொழுதுக்கு செல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஒரு பெரிய கம்பெனியில் 9 மாதம் நீ பணி செய்வாய். அது சென்னை பட்டணமாக இருக்கும். அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போவ, பல லட்சங்கள் திரட்டி வருவ, வெற்றி அடைவாய், மாளிகை கட்டுவ, என் பேரை வச்சு வாழுவேன். ஒன்றும் எங்கள் அப்பாவோட சொத்தை வச்சுட்டு தரம் பண்ணுறாங்க. விசித்த வாங்கி தந்துடுறேன். ஏன் கவலைப்படுற? அவங்கெல்லாம் உங்களை அடிக்ட் பண்ண பார்க்குறாங்க. நான் மாற்றி தரேன். 3 முறை என்னை பார்க்கவா. பணத்தை பேணி வைக்கணுண்டா வச்சுக்கா. போ, நல்லா இருக்கும். சாப்பிட்டு போகணுண்டா செல்லக்குட்டி பேர. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, எந்த தொழிலை பார்த்தாலும் நஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. தாத்தா உங்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர் கிடையாது. திருவாரூர். நான் கேட்ட கேள்வி என்னது? எந்த தொழிலை பார்த்தாலும் தடையாக இருக்குன்னு சொல்லி என்ன தொழில் பார்க்கிய? என்ன தொழில் பார்க்கிய? விவசாயம் தான். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றுமே 3 வருஷமாக காலில் வந்துட்டுவாங்க. என்னம்மா அப்படியா? பூ விவசாயம் எல்லாம் நல்ல பொதி வந்து பூ பூக்கிற நிலைமை வரும். எல்லாம் உதிர்ந்து போகிறது மாதிரி ஆகி நஷ்டங்கள் ஆகி பூன்னு போயிடும். அதான் பூ எடுத்து பூன்னு நேரம் போட்ட முதல்ல கூட எடுக்க முடியலை. இந்த மண்ணுமனையை வச்சு இந்த கிழமை பாடுபடுதுன்னா இதை வச்சிருக்கவா வேண்டாமா? இனிமேல் நிலைக்குமா? எனக்கு பின்னால் பார்க்கறதுக்கு யார் இருக்கா? என்னைய மாதிரி சின்சியராக இல்லையே. என்ன தான் காரணம்? வேறு எதுவும் மாறுபாடு இருக்கா? கோளாறு இருக்கா? இல்லை மண் அந்த சக்தியை இழந்துருச்சா? இதுக்கெல்லாம் விடை வேணும் என்பது உன் கேள்வி. அதுக்கு தான் எனக்கு பிறகு யார் பாப்பான்னு சொல்லிட்டேன். நீ தான் புரிஞ்சு கொண்டதுக்கு நான் இருக்கேன். என்ன வாப்பா, பிள்ளை சரியாகிறதுக்கு மாதம் 6 ஆகும். பிள்ளை சரியாகிறதுக்கு மனசு செம்மையாகி உன் சொல்ல கேட்டு கீழ்ச்சின ஹோட்டை தாண்டாமல் இருக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுவரை அங்கே போய் பார்த்தனா உன் வார்த்தைக்கு மீறி நடக்கும். உனக்கு எரிச்சல் வரும். இந்த பேர்களுக்காக ஏன் இந்த சம்பாத்தியத்தை வச்சுருக்கணும்? எழுதி கிழிச்சு டெபாசிட் போட்டு பேசாமல் தூங்குவோம் அப்படின்னு எண்ணம் வரும். புரியுதா? இதெல்லாம் வேண்டாம். இன்னொரு 1 மாதம் பொறுத்துக்கா. 3 வயதில் அது கூட பார்க்க அந்த பேரை உன்னையே பார்க்க வந்துட்டான். கவலைப்படாத, தைரியமாறு. விவசாயத்தை வெட்டியாக்கி தரேன். இந்த பணம் வந்து சேரும். இன்னும் கொஞ்சம் ஒரு கனியை தரேன். அதை கொண்டு விவசாய பூமியில் போடுப்பா.
வெற்றி அடைந்துருவேன். போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அப்படியா அப்படியா அப்படியா. எனக்கு நிலையான தொழில் அமையாமல் வேதனைப்படுறவங்க கேட்டுறது யாருப்பா? என்ன தொழில்னே? அங்கே தள்ளி நின்று பேசுங்க. காளான் தொழில் பண்ணாங்க. காலில் வந்துட்டு வாங்க. வீட்டு பக்கத்தில் பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ் விதைகள், கண்ணுக்கு புலப்படாத பவுடர் மாதிரி உள்ள விதைகள், கண்ணுக்கு புலப்படாத பவுடர் மாதிரி உள்ள விதைகள், அவைகளை போட்டு வைக்கோலை போட்டு தண்ணியை தொளிச்சா வந்துடும். அதுதான் காளான்கள். பக்கத்தில் பார்த்தேன் ஸ்னேக், படம் எடுக்கிற பாம்பாக வருது. இப்போ ஒரு சில லட்சங்களை நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு வெற்றியடைய முடியலை. அடுத்து எந்த தொழிலை நம்பி நான் செய்ய? அதுக்கு எனக்கு என்ன முடிவு அப்படி கேட்குறீங்க. என் கண்ணில் தெரிஞ்சாச்சு. ஒரு சின்ன கடை வச்சு தாரேன். என்னை நம்பி ஒரு கடையை வைடா. என் போட்டாவை போட்டுக்கா, என் பேரை போட்டுக்கா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே உனக்கு வருமானம் வரும். வாழ்க்கையை நடத்து, காலில் விட்டுவான். இனிமேல் காளானை விளைச்சேன், கருப்பட்டியை விளைச்சோம்னா என்கிட்ட வராத. என் சொல்லுக்காண்டி நல்லாயிருவேன். சந்தோஷமாக இருக்கிறது தானே இங்கே வந்திருக்கேன். அதை நான் பண்ணித்தாரேன். இந்தா உன் கடன் தீர்ந்துடும். கடையை வை. முதல்ல பெட்டி கடையை போடு. வா பக்கத்தில். இந்தாம்மா, ஆனந்தம் அடைந்து வாம்மா. உன் வீட்டுக்குள்ளே ஒரு கன்னி தெய்வம் வரும். வீட்டுக்குள்ளே கும்பிட்டுக்கா, சந்தோஷமாக இருப்பேன். போ. கருப்பசாமிக்கு. ராஜஸ்தானில் யாரோ ஒருவன் ராஜாவாகி விட்டானையா. ஜானை நாகூனை அனக்கே கணக்கில்லை. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? ராஜஸ்தான். கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டாங்க. சும்மா பார்க்க. வாடா தம்பி வா. கள்ளமில்லாத மகன் வா, உட்காருங்க. கருப்பசாமி, என் பொண்டாட்டி உடம்புல இருக்கக்கூடிய இந்த நோய் தொற்று நோயா 1, அல்லது தீராத நோயா 2, அல்லது ஏராளம் மாந்திரிக தந்திரிகத்தால் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு வந்த நோயா, இல்லாட்ட பாவத்தினால் வந்த நோயா? இதுக்கு முடிவு என்ன? ஒரு சிலர் எங்கள் மேலே பொறாமையோடு இருக்காங்களே, அதனால் எதுவும் பாதிப்பு வந்திருக்குமா? இடைப்பட்ட காலங்களில் எங்கள் தொழிலும் நாசமாகி பணமும் வேஸ்டாகி வேதனை அடைஞ்சவன், அதுக்கும் வேறு எதுவும் மாய காரணங்கள் இருக்குமா? அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குப்பா. கால் வந்துட்டு வாங்க. அழகாண்ணே, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? உங்கள்கிட்ட ஏன் பேசணும்? கிளம்பிடுமா? இந்த இது வாயில் வளையல் தானே? நல்ல சிக்கன் பிடி, விரல் 2 நிமிர்ந்து உட்காந்துக்காமா. எந்திக்கலாம். எந்திச்சு கும்பிட்டு வா. வா, அப்படியே உட்காந்துக்கா. சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கா. உடம்பில் மறைவிடம் முதல் வெளியிடம் வரை அப்படி சிவப்பு கலரில் தழும்பு தழும்பாக இருப்பது போன்ற அரிப்பும் அற்ற தன்மையோடும், அரிப்பற்ற தன்மையோடும், சில இடங்கள் அரிக்கும், சில இடங்கள் அரிக்காது. இந்த நிலைமைகள் இருக்கும். தலையை தொட்டு பார்த்தா பொடுகு இருக்கிறது மாதிரி, சொரியுது மாதிரி ஃபீலிங்ஸ்.
கையில் வெள்ளை வெள்ளையாக வந்துடும். விழுதம் விழுதம் விழுதம். கர்மசாமி, இது ஒருவேளை சோரியாசிஸாக இருக்குமோ அப்படி கேட்டீங்களா? கேட்டேடா, என்ன சொன்னாங்க? சொல்லலை. டாக்டர் ஐஜி ஜாஸ்தி இருக்கு சொன்னால் நீ வருத்தப்படுவ அப்படிங்கிறதுக்கு புரோட்டீனக்ஸ் கூடுதல் இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு மருந்து தரப்போகிறேன். இது சோரியாசிஸ் அல்ல, இது சோரியாசிஸினுடைய ஒரு பிரிவு. ஆனால் இது தீரும் நோய், தீராத நோய் அல்ல. கவலைப்பட வேண்டாம். காலில் வந்துட்டு வா. வேணா இருக்கா? ஏன்னா நீ மறந்துடுவ. உனக்கு இங்கிலீஷ் தமிழ் எழுத தெரியுமா? தமிழ் எழுத தெரியுமாடா? இப்போ நான் எழுதணுமா? உனக்கு தமிழ் எழுத தெரியுமா? நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் ஹிந்தியில் எழுதிக்காங்க. தமிழ் எழுதி கொடுங்க. உடைய 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 நேராதே. அடுத்த ஆட்களுக்கு பார்க்கணும்ல. இவங்கெல்லாம் எங்கே எல்லாரும் பின்னால் உட்காந்துட்டாங்க. இங்கெல்லாம் யாரும் கிடையாதா? இனி எழுது. ஆவாரம் பூவு, ஆவாரம் கொழுந்து. யார் வேணாலும் குறிச்சிக்கா. ஆவாரம் பூவு, ஆவாரம் கொழுந்து. உங்கள் ஏரியாவில் இருக்குமா ஆவாரம் பூவு? வேப்பிலை கொழுந்து. கஸ்தூரி மஞ்சள். குணமாயிருவார், கவலைப்படாத. கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளில் முதல் நாள் நனைய போடணும். ரெண்டாம் நாள் காலையில் நல்லா மையாக அரைக்கணும். அரைக்கும் பொழுது இந்த கொழுந்துகள் எல்லாத்தையும் சேர்த்தே அரைக்கணும். அப்படி ஒரு களிம்பு மாதிரி, நம்ம சாப்பிட்ற துவையல் மாதிரி. காலையில் நினைச்சோன்னா டீ காப்பி குடிச்சிட்டு உச்சிலேருந்து உள்ளங்கால் வர எல்லா பக்கமும் முழுசாக நல்லா தேய்ச்சிடணும். 30 நிமிடங்கள் கழித்து வெந்நீரில் குடிக்கலாம், தண்ணீர்னா தண்ணியில் குடிக்கலாம். குளித்து முடித்த உடனே காய்ச்சல் வரும், பயந்துடக்கூடாது. பாராசிட்டமால் மாத்திரையோ காய்ச்சலை அரெஸ்ட் பண்ணக்கூடிய மாத்திரை எது உனக்கு பிடிக்குமோ அதை போட்டு அந்த காய்ச்சலை தீர்த்துக்கொள்ளும். 48 நாட்கள் இதை செய்து வர உன்னுடைய தோல் நோய் முதல் தொழுநோய் வரை தீர்ந்து விடும். கருப்பசாமிக்கு இந்தா எல்லா புண்ணியமும் பெற்று ஆனந்தத்தோடு உன் பொண்டாட்டி இங்கே கூப்பிட்டு வருவேன். இந்தா மகளே, ஐஸ்வர்யமாயிரு, வெற்றியாயிரு. எனக்கு ஒன்று செய்யணும். என்னென்னு கேளுங்க. என்ன செய்யணும்னு கேளுங்க. கேளு. அப்படி நல்ல வயிறார சாப்பிட்டு போகணும். அவ்வளோதான். கருப்பசாமிக்கு ஆந்திரா. சில மாநிலங்களையும் பார்ப்போம், தமிழ்நாட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? என்னப்பா உடஞ்சல் மாட்டிக்கிய? ஆந்திரா. சாமி, என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா, கருப்பசாமிகிட்ட வாக்கு கேட்காம வீட்டுக்கு வந்த உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன். யாரா சொன்னா? உன் முன்னாடி சொன்னாளா? உன் முன்னாடி சொன்னாளா? 2 பேருக்கு இப்படியா வருவீங்க? கடன் பட்டது யார்? இதில் கால் வந்துட்டு வா. அதுக்கு உடன்பட்டது நீயா? ஒரு ஏய் தம்பி, நல்ல காலில் விடலையே. அப்படிதான். வர்றான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழிலை நம்பி வாங்கின கடன்கள் நிறைய. வீட்டில் பெண்ணடியாருடைய இடுப்புக்கு கீழே வலியும் வேதனையும், எந்திரிச்சு நடக்க முடியாத குறையும் அடிக்கடி வருது. ஒரு பிள்ளையினுடைய கல்வியை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம். இப்போ இருக்கிற வீடு சரிதானா?
அல்லது வேறு என்ன இதில் என்ன மாறுபாடு நடந்திருக்கும்? நம்முடைய நேரம் தான் சரியில்லையா? ஒவ்வொருத்தராக வந்து நம்மளை நெருக்குதானே இருப்போமா, வேறு இடம் நோக்கி போயிடுவோமா? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்வியை கையில் வச்சுருக்கேன். கால் வந்துட்டுவோம். ஐயப்பா சரணகோஷம் கேட்க என்ன விஷயம்? சுவாமியே சபரிமலைக்கு போயிருக்கியா? இந்த ஒருத்தன் ஏன் போகல? சரி, உன் கடனை தீர்த்து தந்துருந்தேன். இருப்பிடத்தை மாற்ற வேண்டாம். பார்க்குற தொழிலை வளப்படுத்தி வெற்றியாக்கி தரேன். இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை? ஆமாம் சார். அந்த பணத்தை நான் வாங்கி தரேன். புண்ணியமடைந்து வருவேன். மாறி மாறி ஒரு டைம் நல்லா பேசுகிறோம், மறு டைம் நல்லா பேசுகிறோம். அதான் சொல்கிறேன், ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பத்தில் இருக்கேன்னு அவனுங்க நேரம் கூட்டுவா. ஒரு அடி செவுட்டில் கொடுக்கும், போய் உள்ள ஒழுங்காக இருக்கும். போயிட்டு வா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு காற்றுல பூ வச்சுருக்கேன். என்னென்ன வேணும்? கடை வச்சிருக்கிறேன், அதனால கொஞ்சம் கடன் பட்டேன் சார். அது கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க. என் பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க, அவங்கள ஒரு வழியில் கொண்டு போங்க. ஒரு வழியில் கொண்டு போங்க. ஒரு பிள்ளை ஒரு வழியை விட்டு மாறி போகும். அப்படி தான் போகிறாங்க. அதை ஒரு காற்றுல பூ வச்சோம்ல, அதை வச்சு சொன்னேன். கால் வந்துட்டுவான். உண்மையை சொல்லணும்ல, நம்ம பிள்ளைகள் தானே, நல்லா இருக்கணும்ல எல்லாரும். வா உட்கார், சந்தோஷமா இரு. சரி சார். கடனை தீர்க்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னொரு வியாபாரம் 6 மாதத்தில் இன்னொரு இடத்துலையும் ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தருவேன். அதுவும் நடக்கும். அதில் 2 பிள்ளைகள் உனக்கு உதவியாக இருக்கும். உன் வீட்டம்மாவுடைய வார்த்தைகள் கட்ட நீட்டாக சின்சியராக நேர்மையாக பேசுவா. சில சமயத்தில் உன் மனசை குத்துது, உனக்கு அதை தாங்க முடியல. அவளுக்கு ஒரு கடையில் உட்கார வை. அப்போ தான் அந்த பொறுப்பு வேதனையும் தெரியும். 6 மாதம் கழிச்சு அதையும் உருவாக்கி தரேன். ஒரு பிள்ளை வேறு இடத்துல போய் வாழறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு, போய் உள்ள செவுட்டில் அடித்து வாங்கிட்ட கூட தரேன். கால் விட்டுவான். என்னடா விடுத்து படுக்க? கர்மசாமிக்கு இந்தா உன் கூட வரேன். ஜெயிச்சு வா. இந்தா கடனை தீர்த்துரு, சந்தோஷமாக இரு, கவர்மெண்டால் பலன் அடைவாய். போ. சாப்பிடாம போனால் விட மாட்டேன், எங்கே போனாலும் உன்னைய கூப்பிட்டு வந்துடுவேன். கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்னே? என்ன? டொமேட்டோ, தக்காளி பழமா? இங்கிலீஷ் டொமேட்டோஸ். மார்க்கெட்டு ஏறி இருக்கா? ஹைப்ரிட்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? வாங்க. அப்படியா? இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மண்டியில் உங்கள் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு இடத்த பிடிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வச்சுருக்கிய, சரிண்ணா? அதனால் 2 இடமும் பிடிச்சி தரேன், வியாபாரத்தை நல்லாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? பணம் டப்பு இல்லை, கால் வந்துட்டு நான் தரேன். போ. உனக்கு சும்மா தர முடியாதுப்பா. என்ன சும்மா கொடுக்க முடியுமாப்பா? அதுக்கடி வட்டியாக போட சொல்லுத. புட்டி வேணும்னு நீ என்ன நினைக்கிற? தம்பிங்க வா, ஒரு புல் எப்போ கிடைக்கும்? நெக்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெயினர் சாமி. நானும் அடுத்து வரும்போது 20 தரட்டுமா சாமி? சரி, போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். கெட்டிக்காரா, என்னடா இந்த டைம் வாங்கி கொடுத்து இப்போ வாங்கிட்டு வர போயிட்டுடா. ஏலே 10 லட்ச ரூபா உனக்கு தேவை. கண்டிப்பாக சாமி. வாங்கி தந்துட்டேன். அசத்திக்கா. அதில் 85,000 வட்டி போயிடும். சரி சார். 15,000 கமிஷன் போயிடும். சரி சார். 9 லட்ச ரூபா கிடைக்கும். ஆமாம் சார். அதை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன். 1 லட்சத்தை. சரி சார். போயிட்டு வா, வெற்றி உண்டு. அருமையாயிரு. நல்ல சரக்காக வாங்கிட்டு வானே. தலையில கட்டி மாதிரி இருக்கு. இந்த கையப்படி நல்ல இன்னொன்று விடு விடு விடு. இப்படி நீ தொடாத. அது சாதாரண கொழுப்பு கட்டி, இன்ஜெக்ஷன் மூலமாக வெளியே எடுத்துடலாம். கேன்சர் இல்லை, பயப்படாத பேமோட போந்தார். கருமசாமிக்கு தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னம்மா பிள்ளைகளுக்கு என்ன புரியாமல் பேசுதியா? பிள்ளைகளுக்கு என்ன? பிள்ளைங்களுக்கு வேலை
இவன் யாரு குல்லா வச்சுருக்கான்? முடி இன்னும் கொஞ்சம் வளர்க்க வேண்டியதான்ல. சரி, அது அவன் விருப்பம், நல்லா இருக்கு, ஒன்று தப்பலாம் இல்லை. இவர் யாரு? பையன். அந்த கேமராவை பாரு. கேமராவை பார்க்க சொன்னா என்ன அர்த்தம்? கேமரா எடுக்க தெரியுமா உனக்கு? ஆ, என்ன எடுப்ப? சினிமா கேமரா எடுப்பியா? இல்லை, ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோஸ் தான் எடுப்பா. அதான் கேமராவை பாருங்க. காலில் ஒன்று. உன் பையனை சினிமா துறைக்கு அனுப்பலாம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அனுப்பலாமா? ஏன்னா இவன் நிலையான சில தொழில்களை பார்க்க முடியாத மனநிலை உடையவனாக இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு உங்களை இருக்கான், உங்கள் இஷ்டத்துக்கு அவன் நிற்க மாட்டேங்கான். இப்போ தகாத நண்பர்கள் நிறைய. தம்பி ஊர்வலம் போகிறான், உலகம் சுற்று வாலிபம் மாதிரி. உண்மையா இல்லையா? அதனால் இவனுக்கு சினிமா உலகம், திரையுலகமே பெரிதாக மாறும். எதிர்பார்க்காம சினிமா நண்பர்கள் ஒன்று கூப்பிடுவாங்க, அதில் நீ இடம் பெறுவ, நிறைய சம்பாத்தியமும் பெறுவ. இப்போ ஏற்கனவே உன் பேருக்கு ஒரு வீடு முடியணுங்கிற பாக்கியம் வருது, அதையும் முடிச்சு தரேன். கால் அனுப்புவான். நான் சொல்கிறதெல்லாம் கற்பனையாக தோணும், ஆனால் அது உண்மையாயிருமே. கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். யாருக்கு? பிறகு கேட்டு சொல்லுங்க. என்ன எக்ஸாம் எழுதிருக்காங்க. என்ன எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்க? தமிழ்நாடு எக்ஸாம் எழுதியிருக்கியா? இந்த அந்த ஆர்ஆர்பி கண்ணமுடி 45% மதிப்பெண்ணுக்கு எழுதியிருக்கான். ஆனால் பாஸ் ஆகிடுவான். அந்த போஸ்டிங்கும் கிடைக்கும். சினிமாவிலையும் ஐயா போய் இருப்பாக. சந்தோஷமாக காப்பாற்றேன். வெற்றி உண்டு. இந்த புண்ணியம் அடைவாள். வாமா, உனக்கு என்ன வேணும்? அவன் அமெரிக்காவில் வேலை கிடைக்கணும், வேலை செய்யணும்னு ஆசைப்படுறானா. எங்களுக்கு அந்த அளவுக்கு தோணுது கிடையாது. அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கல்யாணத்தை முடித்தா அவள் புருஷன் அமெரிக்கா கூட்டி போயிடுவான். அவள் கல்யாணமே இப்போ வேணான்ற. அது ஏன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு தெரியாது. அமெரிக்கா போகணுமா? கேட்ட கழிக்கு சிரிக்கக்கூடாது. ஏய், அவன் ஏன் வேண்டாம்காரு உனக்கு தெரியுமா? போகணுன்னு சொன்னால் நீ கல்யாணம் முடி நான் போக வைக்கணும்னு சாமி சொல்லிடுவார். அதனால் இப்போ வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு நினைக்கிறான். உண்மை தானே? கால் வந்துட்டுவா. உங்கள் தந்திரம் எனக்கு தெரியாதாடி, பொய்ப்பே இல்லையா? மனதுக்குள்ளேயே மத்தாப்பு படம், சினிமா படம். என்ன படம்? ஏமில் சிரிச்ச? மனதுக்குள்ளேயே மத்தாப்பு. இவன் மனதுக்குள்ள ஒரு கற்பனை வாழ்க்கையை ரசித்து கொண்டு இருக்கிறாள். அதில் ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். அதிலிருந்து விடுதலையாக்கி செம்மையாக வாழ வச்சு தரேன். நீ நினைக்கிறது மாதிரி அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் நானே வழிவகுத்து தருவேன். ஒழுக்கமான, உயர்வான, புண்ணியமான வழியாக இருக்கும். கால் வந்துடுவான். கர்மசாமிக்கு வேறு என்ன வேணும்? எனக்கு எப்பவுமே உடம்பு முடியாமல் இருக்கும். உடல்நிலை நல்லா ஆயிரும். தைரியமாக வீடு மாற வேண்டாம், பயப்படாத. பக்கத்தில் அந்த வீடு எங்களுக்கு மாற வேண்டாம்னு சொன்னேன். 6 மாதம் கழித்து அந்த வீடு விஷயத்தில் முடிவு கிடைக்கும். தெளிவாக இருங்கள். பணமாக வீடான்னு பிறகு பேசுவோம். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு புருஷனுக்கு கொஞ்சம் சாமி கூப்பிடுதே அம்மா. அடுத்து பேசுவோம். பிள்ளைகளை பற்றி முதல்ல வச்சுட்டு நடந்தான் புரிஞ்சுன கடே. கர்மசாமிக்கு அப்படியா? நான் சில இடங்களில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கேன். என் பணம்லாம் வருமா அப்படின்னு ஒருத்தர் பணம் சம்மந்தமாக பாதிக்கப்படுது. யார்? எங்கே கொடுத்து? நீங்கள் ஆந்திராவா? எந்த இடம்? பணம் யாருக்கு கொடுத்தீங்க? கால் வந்துட்டு வா. கொக்கன்னு நினைத்தாயோ கொங்கனவா? குடிச்சுக்கிடட்டுமா? சரி, இன்னொரு தான் உடனே குடிச்சிடுவாங்களா? 6 நாள். இன்னொரு தான் கால் வந்துட்டோம். பாதை மாறி போகும் போது
ஊரு வந்தே சேராது தாளமாறி போடும் போது ராகம் தோன்றாது. என்ன வேணும்? வேற உனக்கு என்ன வேணும்? ஆமாம், வேற என்ன வேலை பார்க்கறது? வர பண்ண முடியாது. அவசியமில்லாமல் ஒருத்தருடைய நட்பால் உன் குடும்பம் விரிசலடையும், மனவேதனை அடைந்தது, துயரமடைந்தது. கால் வந்துட்டுவாங்க. வாடா தம்பி வா. பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து 3 ஆர்டர் வாங்கி தரேன். அதில் சில லட்சங்கள் உன் கையில் கிடைக்கும். தொழிலை உருவாக்கிடுவோம் தைரியமாக. உன் கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்புகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வைக்கிறத நிறுத்திடு. எல்லாம் சரியாக போயிடும். சரியா? நான் மறைச்சி சொன்னாலும் அர்த்தம் இருக்கும், உரைச்சி சொன்னாலும் அர்த்தம் இருக்கும். உன் அறிவை திருத்துவாயாக. வெற்றியாக்கி தரேன். பிள்ளைகளை வாழ வச்சு தரேன். கடனை தீர்த்து நிம்மதியாக்குறேன்டா. இந்தா காசும் பணமும் பேசலாம். கருப்பசாமிக்கு தஞ்சாவூர் தீமையிலே தஞ்சாவூர் தஞ்சாவூர் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன்